வந்து மருந்தோட விலை கூடிருச்சு. இந்த வட்டம் வந்து ஒரு 40% வரைக்கும் கூடியிருக்கு. போன வருஷம் 5000 ரூபாய்க்கு வாங்கினோம்னா இந்த வருஷம் 7000 ரூபாய் பில் வரும். சூர்யா ஜெம்ஸ் பாட்டர்னு சொன்னீங்கன்னா இப்போ வந்து 75% கொடுத்துட்ருக்கேன். 80% நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணி கொடுத்துக்கலாம். ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் சூர்யா. ஆக்சுவலாக இன்றைக்கி எங்கே நிற்கிறேன் அப்படின்னா, என் ஃப்ரெண்டு வந்து ஓனாக வந்து கிராக்கர் ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கான். ஸோ நிறைய வீடியோ போடுறோம், அவன் கடையும் எடுத்து போடுவோம். என்னென்ன பட்டாசு இருக்குது, என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பார்ப்போம். தீபாவளின்றதுனால நிறைய பேர் பட்டாசு வாங்கணும் அப்படின்னு கண்டிப்பாக ஆசைப்படுவீங்க. ஸோ உள்ளே இருக்கிற டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி பட்டாசெல்லாம் காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் டீட்டெயில்ஸ்லாம் கீழே கொடுக்குறேன். நீங்கள் அவனுக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணுங்கள். வெப்சைட்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் வெப்சைட்டில் போய் நீங்கள் கூட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ உள்ளே போகலாம். பட்டாசு கடையை வந்து அப்படியே வீடியோ எடுப்போம். உள்ளே என்னென்ன பட்டாசு இருக்குது, அது எப்படி வெடிக்கும்னு அவன்கிட்ட கேட்போம். தென் உங்களுக்கு எதாவது பட்டாசு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள். இதான் ஃபஸ்ட் இயர் செலிப்ரேஷன். ஹி ஓப்பன் ஓன் கிராக்கர் ஷாப். ஸோ நெக்ஸ்ட் இயர் ஆக வந்து அவன் வந்து நல்லபடியாக வந்து இந்த பிஸ்னஸில் வந்து வளரணும். அதுக்கு நம்ம முடிஞ்சளவு ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் த கிராக்கர் ஷாப் நேம் சாரா கிராக்கர்ஸ். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து சிவகாசியிலேருந்து சாத்தூர் போகிற ரோட்டில் காமராஜர் ஸ்கூல்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்கூல் பக்கத்தில் உள்ளே வந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா இந்த கடை தான். ஸோ உள்ளே போகலாம். என்னென்ன வெரைட்டியாக வெடி இருக்குதுன்னு பார்ப்போம். பார்த்துட்டு பேசலாம். ஸோ இதான் கடையோட போர்டு அங்கேயே காமிச்சிட்டேன். ஸோ உள்ளே போகிறோம். இப்போது அதான் கடையோட போர்டு அங்கேயே காமிச்சிட்டேன். ஸோ உள்ளே போகிறோம். என்னென்ன டிஃப்ரெண்ட் வெடி இருக்குதுன்னு பார்ப்போம். மேக்ஸிமம் சிவகாசிக்காரங்க, சிவகாசி ஊரை சுற்றி இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு வெரைட்டிஸ் வெடிஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும். பட் வெளியூர்காரங்களுக்கு ஒரு 4-5 வெடி பேர் தான் தெரியும். அதே தான் திரும்ப வருவாங்க. பட் நிறைய நைட் வெடிஸ் இருக்குது, நிறைய பகல் வெடிஸ் இருக்குது. ஸோ என்னென்ன ஸ்பெஷல் வெடி இருக்குது, அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு அவன்கிட்ட கேட்போம் லைவாக. இந்த அன்றைக்கா பாருங்க, இவன் தான் கடை ஓனரு. வணக்கம் போடுதீப்பா. வணக்கம். உங்கள் மீனவன். அடுத்த யூடியூப் சேனலை பற்றிலாம் பேசக்கூடாது, நம்ம சேனலை பற்றி பேசணும். ஸோ இதான் கிராக்கர் ஷாப்பு. எல்லாத்தையும் ப்ராப்பராக அடுக்கி வச்சுருக்கான். ஸோ எல்லா வெடியை பற்றி கேட்போம். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி லட்சுமி வெடி ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்கான். தென் வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட் வெடி இருக்கோ அதை பற்றி அவனே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். மச்சிந்தா பிடிங்க மப்பே. அது என்ன தீபா? அது வந்து தீபனை 5 இன்ச்சில் வரும். 5 இன்ச்சில் வர 2 இன்ச்சு ஃபேன்சி, அதாவது 4 இன்ச்சு சைஸில் இருக்கும். 2 ஃபேன்சி உள்ளே இருக்கும் ஒரு இதுக்குள்ளே. அப்போ வந்து உங்களுக்கு என்னென்னா டைமிங் அதிகமாக இருக்கும், விரிசல் அதிகமாக இருக்கும். அது விரிஞ்சிட்ட வர டைமிங் அதிகமாக இருக்கிறது ஃபேன்சி. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல். இது வந்து 7 ஸ்டெப்பு. ஆமாம், அப்படியே சைஸ் கம்மியாகிட்டே இருக்கும். இது 4 இன்ச்சு 7 ஸ்டெப்பு. இது 4 இன்ச்சு 7 டபுள் பால். இதுக்கு பேர். இது 7 ஸ்டெப்னா மேலே போய் 7 பந்து அடிக்கும். இதே இதில் டபுள் பால்னால் மேலே போய் 2 பந்தாக விரிஞ்சு அடிக்கும். ஒரு ஃபங்க்ஷன் 2 ஃபங்க்ஷன் அடிக்கும். அந்த மாதிரி இருக்கும். இது வந்து காக்டெயில்னு இருக்குல்ல, இந்த வருஷம் வந்து விஸ்கி படம். இது இந்த வருஷம் வந்தது, புதுசாக இருக்குது. எடுத்துடலாம். இதுவும் சேம் தான். கொளுத்தி விட்டா மேலே போய் வெடிக்கிறதா? கொளுத்தி விட்டா மேலே போய் வெடிக்கிறது தான். இது மட்டும் செம்மையாக இருக்கும் ஃபங்க்ஷன். இப்போ இந்த வருஷம் போட்டிருக்காங்க. இது பேக்கிங் மட்டும், பால் எல்லாம் சேம் தான், பேக்கிங் மட்டும் இப்படி போட்டிருக்காங்க. நம்ம அதை இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இது உள்ள பீஸ் இருக்குது, நம்ம எடுத்து பற்ற வச்சுக்கலாம். இதை சும்மா நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம் டப்பாவை. சரிக்கா? இது ஃபுல்லாக மேலே நீ அடிக்கிறது, இது வரைக்கும் அடிக்கிறது ஃபுல்லாமே ஃபேன்சி தானே? ஆமாம், இது ஃபுல்லாமே ஃபேன்சி. அப்படியே 3 இன்ச்சு, 3.5 இன்ச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 3க்கு அந்த 2 கம்பெனி இருக்குது, 2 இன்ச்சு. அப்புறம் வந்து இது 12 ஷாட்டு ஷார்ட் இருக்குது. வெறும் ரைடர் மட்டும் இருக்குது, மல்டி கலர் ஷார்ட். ஆமாம், இது நார்மலி இது மல்டி கலரா? இது வந்து ரைடர் மட்டும் போகும். ஓகேவா? ரைடர்னா வெறும் சவுண்டோட போயிட்டே இருக்கும், பரபரன்னு சவுண்டோட போயிட்டே இருக்கும். மேலே போய் வெடிக்காது. அது பக்கத்தில் உள்ளது வந்து வெடிக்கும். சரி. இது ஃபுல்லாக எப்போ போல லட்சுமி வெடி? இது ஃபுல்லாமே லட்சுமி வெடி எல்லாமே வந்துடும். 4 இன்ச்சில் இது 5 இன்ச்சு, 4 கோல்டு, 4 லட்சுமி, 4 டீலக்ஸு, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது இதில். இது 25 ஷாட்டு. ஆமாம், மேலே ஃபுல்லாமே உங்களுக்கு ஷார்ட் ஐட்டம் வந்துடும். 25, 50, 30 ஷார்ட்ஸு, 120, 240 வரைக்கும் இருக்குது. ஓகேவா? அதில் 2 பிராண்டு இருக்குது நம்மகிட்ட 30 ஷார்ட்ஸ்லேயும். அப்புறம் இது போக இது இப்போ நார்மலாக யூஸ் பண்ணுற புஷ்வானம். இதில் சின்னது பேசிக் சைஸ் வந்து கடைசி பெரிய சைஸ் வரைக்கும். இதுலேயும் 10 பீசஸ் இருக்கும். இதில் பேசிக்லேயும் 10 பீஸ் இருக்கும். எல்லாமே 10 பீஸ் தான். இதில் வந்து சக்கரம் பிக்கு. ஆமாம், பெரிய சைஸ் இது வரைக்கும் இருக்கும். இது வந்து வெரைட்டிஸ்னால் வித்தியாசமாக இருக்கும். திரி வச்சு வரும். இதெல்லாம் நார்மல் இதை வச்சு வைக்கலாம்ல, இதில் 10 வச்சு வச்சுக்கலாம். இதில் வந்து 3 பீஸ் தான் இருக்கும். தரச்சக்கரம் தான், ஆனால் 3 பீஸ் இருக்கும். டைமிங் அதிகமாக இருக்கும். இதோட ஃபங்க்ஷனே வித்தியாசமாக இருக்கும். இந்த ஜூம் வீல்பாங்கள்ல, ஜூம் ஆகி வரும்ல, ஒரு இழுத்து எப்படி இருக்கும், அது மாதிரி வீல் அப்படி வந்துட்டு இருக்கும். நல்லாயிருக்கும், டைமிங் அதிகமாக இருக்கும். புஷ்வானத்துலேயே வந்து
இது வந்து 10 பீஸ் வருதுல்ல, இதே இதில் 5 பீஸ் வர மாதிரி வரும். டைமிங் அதிகமாக இருக்கும். மல்டி கலரு, அதெல்லாம் சிங்கிள் கலர். சிங்கிள் கலர் க்ரீன் ஒரு சேர்ந்து வரும். இதில் மட்டும் க்ரீன் சேர்ந்து வரும். இதில் வந்து மல்டி கலர் சேர்ந்து வரும். 5 கலர் வரும். ஒரு புஸ்வானத்துக்குள்ளே 5 கலர் வரும். இது டின் பீர் மாதிரி இருக்குங்களா? இது இந்த வருஷம் வந்து பியர் தான். போன வருஷம் வந்துச்சு. இந்த வருஷம் வித்தியாசமாக கிங்ஃபிஷர். அங்கே ஒயின் பாட்டில் காமிச்சு அதே மாதிரி தானே கிங்ஃபிஷர் பியர் தெரிய வைக்கணும். தெரிய வச்சு விட்றலாம் நம்ம. ஆமாம், கம்மி மத்தாப்பு இல்லைனா சாட்டை இதை வச்சு வச்சுட்டோம்னா இதில் 4-5 வெரைட்டிஸ் இருக்குது. இது கிங்ஃபிஷர்னா அதில் ரெட்டு மட்டும் வரும். டுபோர்க்னா அதில் க்ரீன் மட்டும் வரும். இதில் நாக் அவுட்னா ரெட்டும் க்ரீனும் சேர்ந்து வரும். சில்வரு, கோல்டு அந்த மாதிரி. பீகாக்கு எல்லாம் தனித்தனியாக. ஆமாம், இது வந்து பீகாக்கு. இது எல்லாத்துலையும் திரி வைக்கணுமா? திரி எல்லா இதெல்லாம் வைக்கணும். இதில் மேலே ஃபயர் கியர்னு போட்டிருக்கா, இந்த ஒரு இதில் வச்சா போதும். 3 இதுலேருந்து வரும். 3 கலரில் வரும். இந்த மயிலில் இருக்க மாதிரி ப்ளூ. ஆமாம், ப்ளூ க்ரீன் அந்த மாதிரி வரும். படப்படப்படன்னு சவுண்டு இருக்கும். சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி கலர் ரெயின். இது மல்டி சவர் இதுக்கு பேர். புஸ்வானா மாதிரி தான் வரும். படப்படன்னு அந்த ஒவ்வொன்றும் 5 கலர். புஸ்வானம் தான். மேலே நம்ம கம்பியோ சாட்டையோ இதை வச்சு வச்சிடலாம். 5 கலரில் வரும் அந்த மாதிரி. இதே இதில் பீகாக் 3 கலர் பார்த்தோமா, அதில் 5. இதில் சிங்கிள் இது பீகாக் ஃபெதர். இதில் 3 கலர். இதில் வந்து சிங்கிள் மட்டும் வரும். 5 பீஸ் தனித்தனியாக தான் வைக்கணும். தனித்தனியாக வைக்கிற மாதிரி இருக்கும். இதில் சிங்கிளாக வச்சா போதும். இதில் தனித்தனியாக வைக்க வேண்டியிருக்கும். இது சைரனு பேசிக் எப்பயும் போல் புஸ்வான சவுண்டோட வரும். இது என்னது? புஸ்வானத்துலேயே சவுண்டோட வரும். சைரன் அதுக்கு பேர். 3 பீஸ் இருக்கும் உள்ள. இது ஃபோட்டோ பிளாஸு. போலீஸ் வண்டியில் அடிக்க மாதிரி சவுண்ட் வீணு சவுண்டோட வரும். ரொம்ப சவுண்டு அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். இது ஃபோட்டோ பிளாஸ் தெரியும்ல. இது சிசிலிங்கு அதுக்கு பேர். இதுவும் புஸ்வானம் தான். ஆனால் சட சட சடன்னு சவுண்டோட வரும். ஆமாம், இதுலேயும் அப்படி தான். இந்த இடத்துல டச் மீ ரெயின் அதுலேயுமே உங்கள் கையை உள்ள விட்டுக்கலாம், ஒன்றுமே ஆகாது. இது டிஸ்டன்ஸோட தானே எடுக்க. இது பம்பரம். இதுவும் அந்த ஃபீன்னு சவுண்டு கட்டிட்டு போங்க. கீழே நம்ம படுக்க வச்சுக்கலாம். 10 பீஸ் இருக்கும். படுக்க வச்சுக்கலாம். எஞ்சின்னு பம்பர் மாதிரி சுற்றும். 2 கலர் வரும். இப்படி படுக்க போட்டு வச்சுட்டோம்னா அது எஞ்சின்னு சுற்றும். கரகரன்னு பம்பர் மாதிரி சுற்றும். இது என்ன டிஃப்ரெண்டாக இருக்குது? மணி பேங்க் வந்து உள்ள 2 பால் இருக்கும்டா. இந்த 2 பந்துக்குள்ளேயும் வந்து 2000 ரூபாய் நோட்டு இருக்கும், 500 ரூபாய் நோட்டு இருக்கும். நம்ம எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? 2 பந்து இருக்கும். 2 பந்துலேயும் 1.5 லட்சம் 1.5 லட்சம் 3 லட்ச ரூபா இருக்கும் உள்ள. 350 ரூபாய் வெடிக்கும். நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கல்யாண வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்குனாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம். கல்யாண மண்டபத்துக்குள்ளே வச்சுக்கலாம். ஒன்றுமே ஆகாது. சவுண்டு வெடிச்சு சவுண்டு அந்த பேப்பராக பறக்கும். 500, 2000, 1000 ரூபாய் அந்த பேப்பர் பறக்க மாதிரி இதில் மணி பறக்கும். அது 50 ரூபாய் 100 ரூபாய். இது அவஞ்சர் ஸ்டீம் ஃபுல்லாமே சவரு. இதுதான் கொஞ்சம் டைமிங் அதிகமாக இருக்கும். இதில் வந்து என்னென்னா இதில் என்ன கலர் பார்க்குறோமோ அந்த கலரில் இருக்கும். அந்த மாதிரி ரெட்டு அந்த மாதிரி. இதுவும் புஸ்வான மாதிரி தான். புஸ்வான மாதிரி தான் வரும். ஸ்பீடு டைமிங் அதிகமாக இருக்கும். ஒரு பீஸா இல்லை 5 பீஸா? இந்த இடத்துல இது தனியாக வரும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பீஸ் இந்த மாதிரி. இது நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆமாம், இது ஸ்மோக்கு. இதில் ப்ளூ மட்டும் தான் இருக்குமா இல்லை மல்டி கலர்? இதில் மல்டி கலராக வரும். 3 கலர் இந்த இருக்குல்ல, கலர்ஃபுல் ஸ்மோக்கர்ஸும் போடுறதே வைக்கலாம். 3 கலரில் இருக்கும். ரெட்டு, க்ரீனு, ப்ளூவு அந்த மாதிரி. இது நான் சொன்னதில்ல டச்மீனா கையை உள்ள விட்டுக்கலாம். சிஸ்லிங்லேயே கையை உள்ளே விட்டுக்கலாம். ஒன்றுமே ஆகாது. ட்ரெஸ்ஸில் பட்டாலும் ஒன்றும் ஆகாது. இதுவும் அந்த இது ராக்கெட்டா? கையில் பிடிச்சிக்கலாம். பென்சில். பென்சிலில் பெருசு. பென்சிலில் இது பெருசு. கையில் பிடிச்சிக்கலாம். ஒன்றுமே ஆகாது. இது வந்து நம்ம ஹெலிகாப்டர் கீழே வச்சு வச்சிட்டோம்னா 2 கலரில் மேலே பறக்கும். ஹெலிகாப்டரில் வரும். இது நம்ம குற்றாலங்கிறதும் ஒரு சவர் தான். உங்கள் ஊர் குற்றாலம் அந்த குற்றாலமும் சவர் தான். ஓவராலாக வந்து சவரில் தான் ஏகப்பட்ட வெரைட்டிஸ்னா. அதாவது இது வந்து நைட்டு போகிற ஐட்டம்ஸ் தான் அதிகமாக இருக்கும். பகலில் போகிறத விட நைட்டு போகிற ஐட்டம்ஸ் தான் அதிகமாக இருக்கும். பகலில் போடுறதுனா எப்பவும் போல் பாம்பு, பிஜிலி இந்த இருக்குல்ல, அது சிஸ்வல் போடுறது பாம்பு, பிஜிலி, அப்புறம் ஆமாம் பாம்புல வந்து க்ரீன் கலரு, ரெட் கலரு, ஆமாம் எல்லா பாம்பும் இருக்குது. இது இந்த வட்டம் வந்து பொறுத்து. இது ஸ்கை ஷாட்டு, சின்ன ஷாட்டு, 1 இன்ச்சு ஷாட்டு. மேலே போய் வான வெடி மாதிரி வெடிக்கும். ஹைட்டு அதே 240 ஷாட்டுக்கு போகிற ஹைட்டு போகுமா இல்லை கம்மியாக தான் போகுமா? ஹைட்டு வந்து 1.5 போஸ்ட் ஹைட்டு தான் போகும். இதுக்கு என்ன இது மருந்து வச்சுருப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் போகும். இந்த இது மல்டி கலரா? இது வந்து 5 கலரில் இருக்கும். இது அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு சோட்டா ஃபேன்சி. இதுவும் மேலே போய் அடிக்கிறதா? இதுவும் மேலே போய் அடிக்கிறதா? ஆமாம், சிங்கிள் கலர் 2 இது வரும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் வரும் அந்த மாதிரி. இது பாம் தான். அது ஃபுல்லாமே பாம் தான். இதில் வந்து வித்தியாசமாக வந்திருக்குன்னா AK-37, AK-47. கம்மி மத்தாப்பெல்லாம் இங்கே இருக்கும். இந்த இருக்குல்ல, கம்மி மத்தாப்பு 7 சென்டிமீட்டர்லேருந்து 30 வரைக்கும் இருக்குது. 50 இப்போ கிடையாது. 50 வந்து கிடைக்கும். ஒவ்வொருத்தவங்களும் கொடுத்துக்கலாம். கொஞ்சம் ரேராக கிடைக்குது. அது கொஞ்சம் மழை பெய்யறதுனால கொஞ்சம் ரேராக கிடைக்குது. பிஜிலி பாக்கெட்டு தெரியுறதா? ஆமாம், பிஜிலி பாக்கெட் அந்த இருக்குல்ல, அந்த இது ஃபுல்லாக. இது ஃபுல்லாமே கையில் பிடிச்சிக்கலாம். கன்று
பென்சில் இது பிடிக்கிறோம்ல அது மாதிரி கன்று மாதிரி கையில் பிடிச்சிக்கலாம். சவுண்ட் அதிகமாக இருக்கும். 2 பீஸ் இருக்கும் உள்ள, நல்லாயிருக்கும். இது எப்படி முன்னாடி திரி வச்சுன்னா டொப்புன்னு வருமா? கன்று மாதிரி கையில் பிடிச்சிக்கலாம். புஷ்ஷுன்னு திரி முன்னாடி தான் இருக்கும். முன்னாடி வச்சிட்டோம்னா இந்த இடத்துல இந்த இதில் வச்சோம்னா அப்படியே புஷ்ஷுன்னு வந்துகிட்டே இருக்கும். சிங்கிங் பாப் அது பேர். இது போட்டோம்னா ஒரு 1000 வாழை போட்ட சவுண்டு இருக்கும். 1000 வாழை என்ன சவுண்டு வரும்? அதை மாதிரி படப்படன்னு அடிச்சுட்டே இருக்கும். அந்த புஷ்வானம் வந்துகிட்டே இருக்கும், படப்படன்னு சவுண்டும் இருக்கும். டைமிங் அதிகமாக. அதான் சிங்கிள் பீஸ் உள்ள சவர். சீனி வெடியில பெரிய சீனி வெடியாது அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு சொல்லலாம். என்ன இது வாளாவே காணும்? வாழை வைக்கக்கூடாது, இல்லை வாழை பேண்டில் இருக்குது. அதனால் வாழை யூஸ் பண்ணவே கூடாது. அதுக்கு பதிலாக வந்து மேஜிக்கல் லாருன்னு சொல்லி என்கிட்ட இருக்குது. அப்படின்னா அது மேஜிக்கல் லாருங்கிறத வந்து குடோனில் வச்சுருக்கிறேன். அது இப்போதைக்கு ஸ்டாக் கொண்டு வரல. அது வந்து எப்படின்னா ஒரு பாக்ஸ் இருக்கும், ரெக்டாங்கிள் பாக்ஸ் இருக்கும். அந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ்குள்ளே வந்து வாழை எல்லாமே சேர்ந்துருக்கும். வெடி வெளியே தெரிக்காது. அது உள்ளே வச்சு நம்ம வெடிச்சுக்கிறோம். சவுண்டு இருக்கும், ஒர்த்தாக இருக்கும். அந்த வேறு ஏதாவது ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 இது வந்துடும் பெரிய சீக்கிரத்தில். இது விஸ்லிங் ராக்கெட்டு சவுண்டோட மேலே போகும். உள்ளே 10 பீஸ் இருக்கும். மேட்சஸ் எல்லாமே இருக்குது. இருக்குது. பிளாஸ்டிக் துப்பாக்கியா? அது வந்து கடைக்குள்ள வைக்கக்கூடாது. அதனால அது வச்சிருக்க மாட்டேன். கேட்டாங்கன்னா நம்ம வாங்கி வச்சு அனுப்பிடலாம். இந்த மாதிரி இந்த வட்டம் வந்து 40 கேட்கல. ஏன்னா நீ சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி சீசன் நீங்கள் லாடு புதுசாக இறக்க ரேட் டிஃப்ரெண்ட் ஆகும். ஆமாம். இல்லை போன வருஷத்துல ஒன்றும் இல்லை, % எக்ஸ்ட்ராவாக இருக்கும் ரேட்டு. இந்த வட்டம் வந்து ஒரு 40% வரைக்கும் கூடியிருக்கு. ஓகேவா? போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து 80 ரூபா வரும், கூட 20 ரூபா வரும். அந்த மாதிரி பொருள். அது வந்து மருந்தோட விலை கூடிருச்சு. இங்கே வந்து வேலைக்கு வந்து ஆளும் ரொம்ப கம்மியாயிடுறாங்க. போன வருஷம் ரேட்டு அதனால வேலைக்கு ஆகாது. இந்த வட்டம் கொஞ்சம் காசு எடுத்துட்டோம்னா தான் நல்லா படிச்சு. போன வருஷம் 5000 ரூபாய்க்கு வாங்கினோம்னா இந்த வருஷம் 7000 ரூபாய் பில் வரும். கண்டிப்பாக 7000 ரூபா பில்லு வந்துடும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி இந்த வட்டம் இருக்கும், ஒர்த்தாக இருக்கும், அதோட குவாலிட்டியாக இருக்கும். ஏன் அப்படின்னா வேலை பார்க்குறது வந்து இந்த வட்டம் கம்மியான மந்த்து தான் வேலை பார்த்துருக்காங்க இந்த ஏர் வந்து மக்கள் வந்து. அப்படிங்கிறப்போ அந்த இதில் உள்ள ப்ரொடக்ஷன் தான் இருக்குது. அப்படிங்கிறனால தான் ரேட்டும் கூட வருது. கெமிக்கலோட ரேட்டு எல்லாமே கூட இருக்குது. இந்தியா ஃபுல்லாக டெலிவரி பண்ணிடலாம். எந்த இடம்னாலும் பண்ணிடலாம், நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம். ஸோ வந்து ப்ரைஸ் கேட்கல நான். ஏன்னா வந்து முன்னே சொல்லிட்டேன் ப்ரைஸ் சொல்ல மாட்டேன்ட்டு. பிகாஸ் வந்து இப்போ ஒரு லாடு இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அந்த லோடு ஃபுல்லாக சேல்ஸ் ஆனோடனே அது இன்னொரு லோடு இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு ஒரு ரேட் இருக்கும், அடுத்த லோடுக்கு வேறு ரேட் இருக்கும். அது கூட இருக்கலாம், குறைய இருக்கலாம். ஸோ எதாவது டவுட்னா கீழே ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். தென் உங்களுக்கு யூனிக்கான ப்ரைஸ் லிஸ்ட் வேணால் கீழே வெப்சைட் கொடுக்குறேன். அதில் போனீங்கன்னா எல்லா வெப்சைட்டில் ப்ரைஸ் லிஸ்ட் போட்டிருப்போம்னா ஒரு ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாமே இருக்குது. அதிலே நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்ம உங்களுக்கு அது தேவையானது என்னமோ அதில் கீழே 80% டிஸ்கவுண்ட் போட்டே வந்திருக்கும். நீங்கள் அதிலே ஆர்டர் பண்ணி எனக்கு அனுப்பிவிட்டிங்கன்னா எனக்கு ஆர்டர் வந்து வியூ ஆயிரும். என்னென்ன நீங்கள் ஆர்டர் போட்டிருக்கீங்க, எவ்வளோ குவான்டிட்டி போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுவேன். நீங்கள் எனக்கு ஜிபே ஆர் ஃபோன்பே இதில் மாற்றி விட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு நைட்டே டெலிவரி பண்ணிடுவேன். அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி ஏதாவது டவுட்னாலும் கிளியர் டெலிவரி பண்ணி விட்டுறலாம். மறுநாள் நீங்கள் காலையில் அந்த சரக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸோ வந்து இப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி சாயங்காலமே உங்களுக்கு பார்சல் போட்டுருவோம். அது நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளே ரீச் ஆயிரும். இந்தியா தமிழ்நாட்டுக்குள்ளே. இந்தியாவுக்குள்ளேனா 2 நாள் ஆகும் அதிகம். ஆமாம். இதில் இந்த சூர்யா ஜெம்ஸ் பாட்டர்னு சொல்லி சொன்னீங்கன்னா இப்போ வந்து 75% கொடுத்துட்ருக்கேன். 80% நம்ம என்ன பண்ணணுமோ அது பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ வந்து என் பேரை சொல்லிட்டு கடையில் வந்தீங்கன்னா எல்லாருக்கும் 75%, என் பேரை சொன்னால் 80%, என் பேருக்கு ஒரு 5% தான் எங்கள் வேல்யூ வச்சுருக்கான். இல்லை இப்போ இந்த டைமில் கொடுக்குறதே கொஞ்சம் பெரிய விஷயம். அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. நீங்கள் கடைக்கு வரும்போது சூர்யா ஜெம்ஸ் பாட்டர்னு சூர்யா நம்ம யூடியூப் சேனலில் நம்ம மறந்துடாதீங்க. ஸோ நான் 2 நாளாக இங்கே தான் இருக்கிறேன். நான் நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க. எல்லாருமே பகல் ஃபுல்லாக எல்லா கடையிலையும் சுற்றிட்டு இங்கே வராங்க. இங்கே வந்து ப்ரைஸ் கேட்டோன்னா எல்லா கடையோட கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறாங்க. என் கண்ணு முன்னே நான் பார்த்தேன். தென் நேற்று நைட்டு ஃபுல்லாக ஒரு 1000 கிஃப்ட் பாக்ஸ் வந்து அடுக்கணும். கிஃப்ட் பாக்ஸை பற்றி கேட்க மறந்துட்டேன். கிஃப்ட் பாக்ஸ் சேல்ஸ் உண்டா? கிஃப்ட் பாக்ஸ் எல்லாமே உண்டு. ஸோ இது வந்து 40 ஐட்டம் பாக்ஸு. அதுக்கப்புறம் வந்து 51 ஐட்டம் பாக்ஸ் இருக்குது. இது வந்து 50 ஐட்டம். இதான் இருக்கிறதுலே பெரிய கிஃப்ட் பாக்ஸு. 50 பீஸ் இருக்கும் உள்ள. ப்ரைஸ் வேணா நீங்கள் கீழே இருக்க ஃபோன் நம்பர் அவனை கான்டாக்ட் பண்ணிங்க. நான் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். தென் இது வந்து 60. இது எத்தனை பீஸ் தீபா? 51. 3000 ரூபான்னு போட்டிருக்க எம்ஆர்பி. அது இருக்காது கண்டிப்பாக. நீங்கள் அவனுக்கு கால் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது வந்து 40 ஐட்டம் மீடியம் சைஸு. இதான் ஸ்மால் சைஸு 30 ஐட்டம்னா. ஸோ 2000 ரூபா போட்டிருக்க எம்ஆர்பி. கண்டிப்பாக இதிலேருந்து 60%க்கு மேலே தான் டிஸ்கவுண்ட் இருக்கும்ல. பெஸ்ட்டாக பண்ணி. ஸோ எந்த டவுட்னாலும் ரொம்ப பில்டப் கொடுக்குறேன் நான் ஒன்றும் யூடியூப். ஸோ என்ன டவுட்னாலும் அவனுக்கு கால் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வெடி பற்றி டீட்டெயில் வேணாலும் கால் பண்ணுங்கள். வேறு ஏதாவது பிராண்டை பற்றி டவுட் இருந்தாலும் மேபி சில பேருக்கு வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பிராண்ட் நல்லாயிருக்கும் அந்த பிராண்ட் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பிராண்டை பற்றின கம்பேரிசன் எந்த டீட்டெயில்னாலும் அவன்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக அவன் இன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுவான். தென் எதுனாலும் அவனுக்கு கால் பண்ணுங்கள். ஸோ வேறு என்ன சொல்ல விரும்புகிறோம்?
அவ்வளோதான். கடையோட அட்ரஸ் வந்து நான் கீழே கொடுத்துட்றேன், கூகுள் மேப் லொக்கேஷனை கொடுத்துட்றேன், ஃபோன் நம்பர் எல்லா டீட்டெயிலும் கொடுக்குறேன். எதுனாலும் அவனுக்கு கால் பண்ணிக்கோங்க, எனக்கு மட்டும் கால் பண்ணிடுறாங்க தயவு செஞ்சு, எனக்கு இதுக்கு சம்மந்தம். ஓகே டாட்டா, பாய் பாய்.